இது நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங்ஸ். அதனால் இது சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். 3 இயர்ஸ் முன்னாடியே கடலப்பருப்பு ஒரு 1/2 கப் ஊற வச்சிருக்கேன். நூடுல்ஸ் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு, முட்டை ஒரு பக்கம் வேக வச்சிருக்கேன். அதே மாதிரி நிலக்கடலை, பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நான் என்னங்கிறத லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி காஞ்ச மிளகாய் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இது எல்லாமே தனித்தனியாக அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க கடலப்பருப்பில் 3/4 பங்கு சேர்த்து, அது கூட 2 பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் மீதி இருக்க கடலப்பருப்பை சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இது எவ்வளோ சேர்த்தணுங்கிறதுல கொஞ்சம் சேர்த்துனா போதும். நம்ம இது கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் வந்து அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் நிறைய கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே லேயராக வர மாதிரி இருக்கும். 2, 3 டைம் ஊற்றக்கூடாது. ஒரே ஒரு டைம் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பினீங்க அப்படின்னா சூப்பராக திரும்ப வரும். நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகும். இது தனியாக சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை ரெடி பண்ணிட்டு இதுலேயே வந்து ஆனியனும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டுமே பொரிச்சு பூண்டு எண்ணெயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புளி தண்ணி, உப்பு தண்ணி எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் அத்தவும் முட்டை பேஜவும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுவுமே எல்லாமே ரெடி பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். எதையுமே போட்டு மிக்ஸ் பண்ணல. கதிர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கதிர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. என்ன டின்னர்னே சொல்லலை. ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொல்லவே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே 1 by 1 போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அத்தோ ரெடி ஆகிடுச்சு. முட்டை பேஜோக்கு முட்டையை ஸ்லிட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி போட்டுட்டு ஆனியன், கார்லிக், கொஞ்சம் எண்ணெயோடு போடணும் கார்லிக்கு. அதுக்கப்புறம் அந்த மேலே மிளகாய் தூள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவுமே மேலே போடணும். போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வச்சோம் அப்படின்னா முட்டை பேஜோ ரெடி ஆச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.